பெருமானுடைய வட்ட நகத்தை போல தானே சந்திரன் இருக்கார். ஆனால் இந்த சந்திரன் தேஞ்சி தேஞ்சி வளைஞ்சிட்டு இருக்கார். அந்த சந்திரன் எப்போ போய் பெருமான் திருக்கைகளிலும் திருவிரல்களிலும் இடம் பிடித்தானோ அன்றிலிருந்து அவர் தேயறதும் இல்லை, வளர்றதும் இல்லை. அப்படி ஒரு நம்பியினுடைய வடிவழக கண்டார். அறிவறிய பிரானை ஆழியங்கையனையே அலத்தி. அந்த நம்பி மற்ற பேர் உள்ளத்தில் அப்படி சேவை சாதிக்கிறது இல்லையா, என் உள்ளத்துல தான் ஆர்க்கும் அறிவறிதே, மற்ற பேருக்கு தெரிஞ்சுக்க முடியாத நம்பியின் வடிவழகை நான் கண்டேன். கண்டு பாடிய எங்கனேயோ அன்னமீர்காள் 10 பாசரங்களை யார் அனுசந்தானம் பண்ணினாலும் அரியக்கத்து வல்லார் வைட்டணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே. இந்த சம்சாரத்தில் இருந்துட்டே சிறந்த ஸ்ரீவைஷ்ணவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஏன் இந்த 10 பாசரத்துக்கு ஸ்ரீவைஷ்ணவத்துவ சித்தி? மற்ற பாசரம் சொல்ல வேண்டாமா? திருக்குறுங்குடி நம்பியை சொன்னா ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆயிடலாமான்னா, தெய்வங்களுக்குள் மற்ற எல்லா தெய்வங்களும் விஷ்ணுவாக இருக்க, நம்பி மட்டும்தான் வைஷ்ணவராக இருக்கார். மற்ற எல்லா தெய்வத்துக்கும் விஷ்ணு